பீகாருடைய தலைநகர் பாட்னாவில் போகிறோம். வாட்டர் ஃபில் ஹோட்டல் மார்க்கெட்டில் போய் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு கூகுள் பே பண்ணுறதுக்கு ஃபோனை பார்க்குறேன், ஃபோனை காணும். அதே சொன்னாங்க அவங்க, இது பீகார் தான், உங்களுக்கு ஃபோன் கிடைக்காது. எப்பா ஏன்டா இப்படி வாரிய? उधर से आता है சேலம், கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி उधर भेलोट. இந்த வாழ்க்கை யாரும் வாழாதீங்க, இது கைஸ் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. ஜென்ரலாகவே பீகார் மக்கள் கொஞ்சம் கட்டை தானே. அவன் சொல்கிறான், அவன் பாட்டுக்கு வந்து உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கான். அவன் நின்றுட்டு இருக்கான், 10 நிமிஷமாக நின்றுட்டு இருக்கோம். இதுங்க எது மாறினாலும் அவங்க அந்த எச்சு துப்புற விஷயம் மட்டும் மறவே மாறாது. பீகார் ஒரு மாதிரி மார்க்கமாக இருந்தாலும் திரும்பணுமா இல்லை பாட்னாக்குள்ளே போகணுமா, ரெண்டில் ஒன்று தொடங்க. யாராவது புத்தருக்கு ஞானம் கிடைச்ச புத்தகயாவில் இருக்கிறங்க. புத்தகயாவில் நேற்று வந்து புத்தகருடைய ஞானம் கிடைச்ச மரம், அவர் உட்கார்ந்துருந்த இடம், அதில் கட்டியிருக்கிற கோயில், புத்தருடைய பெரிய ஜெயாண்ட் சிலை எல்லாத்தையுமே பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு நைட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி காலையில் எங்கள் ரூமில் இருந்து கிளம்பி நேபாள் போக போகிறோம். ஆமாம், இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா நேபாள் பார்டர் தான். இப்போ மணி 7:30 ஆகுது. 6 மணிக்கே கிளம்புறதா பிளான். கொஞ்சம் எடிட்டிங் வேலை, அதனால் போய் பார்த்துட்டோம். இன்றைக்கி தான் எங்கள் ரைட்லேயே வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறோம். ஆனால் விலை பார்த்திங்கன்னா 2000 ரூபா தான். 3 பேருக்கு 2000 ரூபா இது பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு ரூம் பார்த்திங்கன்னா 3 பேருக்கும் தனித்தனி பெட்டு தான் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து இப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமும் சூப்பராக ஒரு அட்டாச்சு பாத்ரூமாக தான் இருந்துச்சு. எங்கே கிளம்புறோம்னா இப்போ கயா அப்படிங்கிற ஊர், ஏன்னா இது புத்த கயா வந்து கயா இல்லையா, கயாங்கிற ஊர் இதை விட்டு தாண்டி இருக்குது. அதுக்கப்புறம் பாட்னா போகிறோம். பீகாருடைய தலைநகர் பாட்னாவில் போகிறோம். ஏன்னா இந்த ஸ்டேட்டு வந்து பீகார் தான் இருக்கிறோம். இப்போது பீகார் தலைநகர் பாட்னாவுக்கு போகிறோம். பாட்னாவிலேருந்து அடுத்ததாக பீர்குஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடம், நேபாள் பார்டர். அது வந்து நம்ம இந்த ரூட்டில் வந்து யாருமே இது வரைக்கும் போனதில்லை. இந்த பார்டரில் நேபாளுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் இல்லை. அப்போது எப்படி என்ட்ரி ஆகுறது, அதில் என்ன டாக்குமெண்ட்ஸோ, அதில் என்ட்ரி அலௌடு உண்டா, பைக்கர்ஸோ காரோ அலௌடு உண்டா, இந்தியன்ஸு வந்து நேபாளத்துக்கு அந்த வழி அலௌடு உண்டான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் கூகுள் சொல்லியிருக்கு அதில் உள்ட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அதை நம்பி நம்ம போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க, நம்ம ஆட்கள்லாம் கீழே போயிட்டாங்க. நான் கொஞ்சம் டப்பிங் கொடுக்க வேண்டியிருந்ததுனால இந்த ரூமில் இருந்து டப்பிங் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த ரூம் நல்ல சவுண்ட் ப்ரூஃபாக இருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து வீடியோ நல்லாயிருக்கும், அட்வென்ச்சராக இருக்கும், வாய்ஸ் எல்லாம் பிரேக் ஆகாது, கோப்ரோ சொதப்பாதுன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு வாங்க கீழே போவோம். இந்த ஹோட்டலையும் நான் காட்டுறேன் அப்படி உங்களுக்கு. ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. சார் वाटर फिल होटल नहीं टाइम ओवर टाइम है. थैंक यू. आपका नाम होटल नाम बोधगया गौतम. ஓகே கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழில் வர்றவங்க, நான் கோயம்புத்தூர் வண்டி கூட பார்த்தேன் நேற்று. நீங்கள் வந்தீங்கன்னா தங்குங்க. ஒரு சூப்பர் ஆம்பியன்ஸு, பார்க்கிங் சேஃபாக இருக்குது, லிஃப்ட் இருக்குது. ஸோ 3 ஃப்ளோருக்கு இது நல்ல கைண்டான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இப்போ கண்டிப்பாக வந்தால் ஸ்டே பண்ணுங்கண்ணே. தமிழ்நாடு கா பீப்புள் ஆயேகா, யூ ஸ்டே ஹியர். ஓகே, தேங்க்யூ பை. தேங்க்யூ. நான் இன்னும் ஜிபிஎஸ் மாட்டலை, நம்ம ரூமுக்கு போய் ஜிபிஎஸ் மாட்டிக்கலாம். அதாவது ரூமில் காலைல டிஃபன் சாப்பிடும்போது, தேங்க்யூ சார், டிஃபன் சாப்பிடும்போது நம்ம இதை மாட்டிக்கலாம். நேற்று வந்து கொஞ்சம் பிஸ்கெட்லாம் வாங்கினேன், இந்த கடையில் வாங்கிட்டோங்க. கரெக்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ வந்ததுலேருந்து ஒரு எமர்ஜென்சினா ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கோ, பசிச்சதுன்னா ஒரு சாக்லேட் சாப்பிட்றதுக்கோ வழி இல்லாமல் ஒன்றுமே வாங்காமல் இருந்தேன். ஏன்னா நாங்கள் வந்தது பூரா காடு. இப்போ தான் ஓரளவு ஹைவே நேற்றுலேருந்து தான் வருது. ஆனால் ஹைவேலையும் ஒழுங்காக இருக்க முடியல. நம்ம நேற்று வந்த ஊரில் இன்றைக்கி ஓகே தான். நான் ஜிபிஎஸ் மாட்டலை, நீங்கள் முன்னாடி போங்க. ஆமாம், அப்புறம் நான் பாட்டுக்கு எங்கேயாவது எந்த பக்கம் திசைன்னு தெரியாமல் போயிட்டு இருந்தேன்னு சரி, வேலைக்கு ஆகாது. இந்த ஊரில் ஸ்கார்பியோ பைத்தியங்கள் தான் இருக்குது போல இருக்குது. பீகார் பூராவே ஸ்கார்பியோ தாங்க. ஏன்னா இப்போ ரேட்டை கம்மி பண்ணி விற்றானா மஹிந்திராக்காரன்னு தெரில. ஸ்கார்பியோ தான். அதுவும் அந்த மாடல் ஸ்கார்பியோ தான் நிறையா இருக்குது. இந்த கடைசியாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி விட்டாங்களா அந்த மாடல். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். மிகப்பெரிய சம்பவம். எனக்கு இப்படி நடக்காது, எந்த ரைட்லேயுமே இப்படி நடக்காது. ஆனால் நேற்று நடந்துச்சு. எப்படின்னா, நாங்கள் நேற்று வந்து டுக் வருதுல்ல, இதில் தான் நாங்கள் புத்தகையாவை பார்த்துட்டு வந்தோம். புத்தர் ஞானம் பெற்ற போதி மரத்தை பார்த்துட்டு வந்தோம். வரும்போது 3 பேராக வரும்போது ஒரு சிஸ்டர் மட்டும் அந்த வண்டியில் இருந்தாங்க. நாங்கள் சிஸ்டர் உட்காந்துருக்கோம். சிஸ்டர்னால் நன்ஸ் சொல்கிறேன் இல்லையா, அந்த கிறிஸ்டியனில் சிஸ்டர் சொல்லுவாங்களா, அது அவங்க.
அப்போ நான் உட்காந்துட்டு ரூமுக்கு வந்தோம். ரூமில் வரும்போது அந்த வழியிலே இறங்க வேண்டியதாக இருந்துச்சு, ரூமுக்கு நடந்து போகிறதுக்கு மாதிரி. இறங்கிட்டு போயிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு கூகுள் பே பண்ணுறதுக்கு ஃபோனை பார்க்குறேன், ஃபோனை காணோம். ஆப்பிள் 14 ப்ரோ மேக்ஸு காணோம். எப்பா தூக்கி வாரி போட்டுடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் போட்டால் அந்த சிஸ்டர் தான் எடுத்தாங்க. எங்கே தொலைச்சிங்கன்னு கேட்டுக்கிறாங்க. நான் இந்த மாதிரி ரிக்ஷாவில் வச்சோம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா இந்த அமர் ஜோதி ஸ்கூல் இருக்காங்களா, இவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸு. இந்த ஸ்கூலுக்காரங்க தான், ஸ்கூல் மேடம் தான், சிஸ்டர் தான் எங்களுக்கு ஒரு இதில் ஸ்கூலில் உள்ள ஹாஸ்டல் இருக்குது போல் இருக்குது, அந்த அவங்களுடைய ரூம் மாதிரி. ஸோ அதில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நான் ஈவினிங் நேரம் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இவங்க எடுத்து வச்சுட்டு அப்புறம் கால் பண்ணி வாங்க வந்து வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த செக்யூரிட்டி நிற்கிறார்ல, அதே இடத்துல தான் சிஸ்டர் கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. 1.5 லட்ச ரூபா ஃபோனு அவங்க சிஸ்டர்கிட்ட கிடைச்சதுனால அப்படி அதே சொன்னாங்க அவங்க. இது பீகார், நீங்கள் வேறு யார்கிட்டையும் கிடச்சிருந்தா உங்களுக்கு ஃபோன் கிடைக்காது, என்கிட்ட கிடச்சதுனால உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். அவங்கள வீடியோ எடுக்கலை, ஏன்னா அவங்க நல்லது செஞ்சவங்கள பாராட்ட மட்டும் தான் செய்யணும், வீடியோவில் காட்டணும்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ பையா. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஜோதி. அந்த ஸ்கூலோடைய கரஸ்பாண்டனாக சிஸ்டர், அவங்க டீச்சராக இருக்காங்க போல இருக்குது. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இது தொலைஞ்சா அவ்வளோதான், சோழி முடிஞ்ச. நேற்று நான் வீட்டில் ட்ரிப்பே எனக்கு தெரிஞ்சு கேன்சல் ஆகிருக்கும், அது கிடைக்காம போயிருந்துச்சுன்னா. ட்ரிப்பே கேன்சல் பண்ணிவிட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப டவுன் ஆகிடுவேன் நான். 1.5 லட்ச ரூபா எனக்கு இழக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போதைக்கு வேல்யூ அது கம்மி தான், ஒரு 50-60 ரூபா இருக்கணும் வைங்களேன். ஆனால் என்னால் அதை இது பண்ணிக்கிட முடியாது, வேலை ஏற்றுக்கிட முடியாது. கண்டிப்பாக ட்ரிப்பு என்னடா போகணுமா வேண்டாமான்னு இருக்கேன். ஏன்னா முந்தின தடவை நான் லடாக் போகும்போது 360 தொலைச்சேன். 35,000 ரூபா 360 வாங்கி 1 மாதம் கூட யூஸ் பண்ணல, அப்படியே இதுலேருந்து கலண்டு விழுந்துருச்சு. ஸோ அப்போவே எனக்கு அவ்வளோ டவுனாக இருந்துச்சு. ஆனால் நண்பர்கள்லாம் சேர்ந்து இருந்ததுனால அவங்க ஒரு உற்சாகம் கொடுத்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. பட் இப்போது கண்டிப்பாக அது டவுனாக தான் ஆயிருப்பேன். அந்த ஃபோன் தொலைஞ்சு போயிருந்துட்டான். திருப்பி கொடுத்த அந்த சிஸ்டருக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இந்தியாவில் எல்லா இடத்துலையும், ஆனால் அந்த நல்ல மனசு உள்ளவங்ககிட்ட நம்ம ஃபோன் போய் கிடச்சது, அது நாங்கள் செஞ்ச பாக்கியம். இங்கே 2 பக்கம் நல்ல வயக்காடுங்க. இந்த வயக்காட்டில் உள்ள நெல்லை அறுத்து இந்த இடத்துலலாம் குமிச்சு வச்சுருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் அறுவடை நடந்திருக்கு. அறுவடையில் நெல்லெல்லாம் அறுத்து அந்த பார்த்தீங்களா அங்கே குமிய மாதிரி போட்டிருக்காங்கன்னு நான் நினச்சிட்டு வந்தேன். 2-3 இடத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, பார்த்தா இவங்க ஆற்ற அறுத்து மண்ணெல்லி வச்சுருக்காங்க. இல்லை என்ன இப்படியா குமிச்சு வச்சுருப்பியா? ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆறுகள்லாம் மலடா போயிடும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆற்றுல மணல் அள்ளுறத லிமிட் பண்ணாங்க. அது எப்பா ஏன்டா இப்படி வாரிய? திடீர்னு இங்கெல்லாம் மொத்தமாக லாரி போயிட்டுருக்கு, ஏத்தாப்பில் வராங்க. எப்படி இருக்கும்? கழுத போயிடும். இதுவும் செய்வானுங்க, இதுக்கு மேலேயும் செய்வானுங்க. போங்க. என்ன இது? பாட்னா இன்னும் 120 கிலோமீட்டர் இருக்குது. ஒரே லாரியாக தான் இருக்குது. இந்த ரூட்டு பூரா லாரியாக இருக்குமா? எல்லாம் இருந்து பார்த்து வா. பூரா லாரியாக தான் வருது. நல்லா இருக்கான ரோடு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி 4-வே லைன் தான், நல்லா ஸ்மூத்தாக போட்டிருக்காங்க, டேமேஜ் எதுவும் இல்லை. ஆனால் லாரி வாலா நிறையா இருக்குது. நான் எப்படி போகிறது? ஒரு ஸ்டெச் எடுக்க முடியாது. ஸோ கைஸ், இங்கே சாப்பிட விட்டுருக்கோம். ஒரு 10-30 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஒரு தாபா கிடச்சிது, கையோடு சாப்பிட்ருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே தாபா கண்டுபிடிக்கிறது தான் பெரிய தொல்லையாக இருக்குங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. அதெல்லாம் சாப்பிட்ருவோன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே ஒரு 2 காடி வந்துச்சு. 2 வெஸ்ட் பெங்கால் லாரி வந்துச்சு. இந்த வெஸ்ட் பெங்கால் லாரியோட டிரைவர் இவர். லோடு கிதர்? லோடு கொச்சின்லேருந்து வந்திருக்காரு. கொச்சின் से रूट आ गया पटना किधर टर्न लाइटिंग. हाँ, कोचिन टू पटना वया रूट. ओ रोड ईरोड. हाँ, उधर से आता है. सेलम, कृष्णगिरी, उधर भेलोर, उधर விஜயவாடா அப்படி வரீங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்த ரூட்லேயே தான் வந்திருக்காப்புல. கொச்சின்லேருந்து தேங்காலோடா சக்கா பழப்பழம் தானே சக்கான்றது கொச்சினில். ஓகே சக்கா ஏற்றிட்டு வந்திருக்காங்களாங்க. கொச்சின்லேருந்து 2 லாரி 3 நாளில் வந்திருக்காங்களாம் அப்படி சொல்கிறாரு. ஆனால் ரூட்டு அப்படிப்பட்ட கஷ்டமான ரூட்டு எப்படி வந்துடுறாருன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல டீக்கு போட்டிருக்கோம். சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு சப்பாத்தி மட்டும் தான் இருக்குதான். சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவாங்க.
இவ்வளோ நாள் நாங்கள் வந்ததில் இன்னைக்கு தான் எங்களுக்கு ரொட்டியும் தாலும் கிடச்சிருக்கு. சோறு சாவல் தயிர் சாவல் மோர் சாவல் அப்படி இப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு கிடைக்கல. காலையில் ரொட்டி, மத்தியானம் ரொட்டி, நைட்டு ரொட்டி, 3 ரொட்டி தான் கிடைக்க போகுது. நேற்று நைட்டு கூட ஃப்ரைட் ரைஸ் கிடச்சிது. இனிமேல் போக போக அவ்வளோதான். இந்த ஊறுகாயை தொட்டு ரொட்டிக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்றோம். இந்த வாழ்க்கை யாரும் வாழாதீங்க. இது கைஸ் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, முடியலை. ஊறுகாய்க்கு ரொட்டியில் ஊறுகாய் தொட்டு ரொட்டியா? கர்ணம் கொடூரமான வாழ்க்கைப்பா. பாட்னா இன்னும் 87 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் ஒரு 77 கிலோமீட்டரில் பாட்னாவோட அவுட்டர் ரிங் ரோடு போயிடுவோம். நம்ம பீகாரை வந்து டோட்டலாக முழு பீகாரை பொழந்துக்கிட்டு போவோம். அது நேராக பொழந்துட்டு போகிறது தான் நமக்கு கதை. பீகார் உள்ளுக்குள்ளே கிராமத்துக்குள்ளே போகவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஊர் பீகார். ரொம்ப கொஞ்சம் மோசமான ஊர்கள் தான். ஆனால் நம்ம ஹைவேலே போகிறதுனால தைரியமாக போகலாம் பார்த்துடுங்க. ஜென்ரலாகவே பீகார் மக்கள் கொஞ்சம் கட்டை தானே, கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் இருக்குது. நார்மல் ஹைட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஹைட்டானவங்களும் இருக்காங்க, பட்டு நார்மலாக ஓரளவு ஒரு 5 அடி அந்த ரேஞ்சு தான் இருக்காங்க. இங்கே பீகார்லேருந்து ஆரம்பித்து சிக்கிம், வெஸ்ட் பெங்கால் எல்லாம் பார்த்திங்கன்னா 5 அடி தான் மக்களுடைய இது. இந்த ஊர்லேயும் பார்த்திங்கன்னா வீட்டை பூசுறதே கிடையாது. வீடு கட்டுவாங்க, செங்கை கட்டோடு தான் அந்த வீடு இருக்கும். என்ன எலிவேஷன் ஆகுது, மண்ணாக கட்டியாகுது. நீங்கள் பார்க்குறீங்கடா எலிவேஷனு கலரு அது இதுன்னு நம்ம ஊரில் தான் மார்க்கெட் பண்ண முடியும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொருளுக்கு சேல் பண்ணுறவங்க. மற்றபடி இங்கெல்லாம் எலிவேஷனும் கிடையாது, வீட்டு பூச்சிமானமும் கிடையாது. இது ஏதோ பேங்க், அதனால தான் கண்ணாடியில் போட்டு வச்சுருக்காங்க. அவன் சொல்கிறான், அவன் பாட்டுக்கு வந்து உள்ளே நுழைஞ்சிட்ருக்கான். அவன் நின்றுட்டுருக்கான், 10 நிமிஷமாக நின்றுட்டுருக்கோம். இப்போ வர்றவனுங்களும் நேராக உள்ளே வரானுங்க. பங்குக்காரனாவது சொல்லணும்ல. பையா ஃபுல் பையா. கார்டு ஒர்க்கிங்க, கார்டு ஓகே. பாட்னா இன்னும் 52 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் 41 கிலோமீட்டரில் லெஃப்ட்டு கட் ஆகி ஹைவேல போயிடுவோம். இப்போ எனக்கு இந்த பீகாருக்குள்ளே இவ்வளோ நேரம், நேற்றே நாங்கள் பீகாருக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் பீகாருக்குள்ளே இவ்வளோ நேரம் வந்ததுலேருந்து நான் 4-வே லைனில் தான் போயிட்டுருக்கேன். 4-வே லைன்லேருந்து லெஃப்ட்டு ரைட்டு பார்க்கும்போது நம்ம பீகார் வந்து ஓகேவாக தான் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்க பீகார் வந்து ஒரு மாதிரி ட்ரையான பிளேஸு, மக்கள் வசதி வாய்ப்பு கம்மி, படிப்பறிவு கம்மி, ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய நம்ம பீகாரை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இந்த ஹைவேல போகும்போது லெஃப்ட்டு ரைட்டு ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை கிராமங்களுக்குள்ளே சின்ன சின்ன ரோடுகளுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் ஒடிசா, ஜார்க்கண்டெல்லாம் கிராமங்கள் வழியாக வந்தேன், பார்த்து சொன்னேன் உங்களுக்கு. இது வந்து நான் நகரங்களுக்கு பெரிய பெரிய ஹைவேல தான் போயிட்டுருக்கேன். இந்த ஹைவே வந்து பாட்னாவுக்கு போயிட்டுருக்கு, பீகார் தலைநகரத்துக்கு. இப்போ தலைநகரை சுற்றி உள்ள இடங்கள் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி கான்செப்டில் இது நல்லா இருக்குதா என்னன்னு தெரியல. நிறைய கார் போகுது, நான் ஒடிசாவில் கூட பார்க்கல, ஆனால் இங்கே நிறைய கார் போகுது. நல்லா ப்ரீமியம் காராக போகுது. அதாவது நம்ம ஸ்கோடா காரு, ஸ்கார்பியோ, நம்ம தார் ஜீப்பு, மஹிந்திரா தார் ஜீப்பு அந்த மாதிரி போகுது. அதனால் ஓரளவு டெவலப்மெண்ட் இருக்குது. ஊர்களும் நல்ல பெரிய பெரிய ஊர்களாக தான் வருது. இடையில இன்னொரு ஊர் வந்துச்சு, அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஒரு ஊர் வருது, நல்ல பில்டிங்லாம் பெருசாக இருக்குது. தாபா ஐட்டங்கள் மாதிரி, டீ கடை மாதிரி தான் இருக்குது. அதுவும் சின்னதாக எச்சு துப்பி போட்டு. ஆனால் அது மட்டும் இருக்குதுங்க, எது மாறினாலும் அவங்க அந்த எச்சு துப்புற விஷயம் மட்டும் மறவே மாறாது. பண்பராக்கு போடுற விஷயம் மட்டும். நேற்று பைக்கை கழுவ போனோம் இல்லையா, அப்போது இந்த பைக்கில் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, சந்தன கலர், அதை சிவப்பு கலரில் அழுக்காக இருந்துச்சு. உடனே கழுவுனவன் சொல்கிறாரு, சார் பாக்கு போட்டிங்கன்னா சைடில் துப்புங்க, தள்ளி துப்புங்க, எதுக்கு வண்டியில் துப்புறீங்க அப்படின்ட்டு எங்ககிட்ட கேட்டார். வந்தது பாருங்க கோவம். நான் உடனே சொல்கிறேன், हमारा தமிழ்நாடு ஸ்டேட் கா பீப்புள் நையே பான் மசாலா குட்காரங்கோ அப்படின்னு துப்ப மாட்டோம்யா. தமிழ்நாட்டு பீப்புள் பான்பராக்கு போடுற பழக்கம் இல்லை, நீங்கள் தான் வந்து அங்கே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதை கேட்டுக்கிட்டு நிறைய அறவைக்காடுகள் பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கு, புளிச்சுன்னு துப்புது. அந்த துப்புற வேலையை நான் பண்ண மாட்டோம், நாங்கள் செய்கிறதில்லை அப்படின்னு. அப்போ இதுன்னு சிவப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், சிவப்பாக இருக்கிறது பூரா நாங்கள் ஜார்க்கண்டில் காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி வந்ததில் ஏற்பட்ட விளைவுகளின் நீட்சி அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லி அதை தேய்ச்சி கழுவுனா போக மாட்டேங்குது. அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள்.
இப்போ ஓரளவு ஓகே, வண்டி நல்லா தான் இருக்குது. வாங்க போயிட்டே இருப்போம். அப்படியே 3 மணி 3:30க்கெல்லாம் நாங்கள் வந்து இதுக்கு போயிடணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம். நேபாள் பார்டருக்கு. நேபாள் பார்டருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொனாலி பார்டரில் தான் எல்லோரும் வராங்க. பட் நான் சொனாலி பார்டர் போகலை. நாங்கள் போகிற பார்டரு டோட்டலாக வேறு. அது வந்து ஏதோ ரிஸ்வாவா ஏதோ ஒரு போட்டிருக்கு. இப்போ நேபாளுக்குள்ளே வந்து பிர்குஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து ரிஸ்வால் அப்படின்ற மாதிரி இருக்குது போட்டிருக்கு. அதே ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் பீகார் ஒரு மாதிரி மார்க்கமாக இருந்தாலும் செக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அங்கங்கே போலீஸ் ஜீப்பு போட்டு நின்றுட்டுருக்காங்க. நானும் பார்த்தேன். ஒரு 3 வரைக்கும் பார்த்தாச்சும். ஒரு ஜீப்புக்கு ஒரு 10 பேர் போலீஸ் நிற்காங்க. அதுவும் 2-3 பேர்ட்ட மிஷின் கன் துப்பாக்கி வரைக்கும் இருக்குது பீகார் போலீஸ்கிட்டலாம். நம்ம ஊர் போலீஸில் இன்றைக்கி வரைக்கும் பார்க்கல. இன்றைக்கும் அந்த குருவி சுடுற துப்பாக்கி தான் வச்சுருக்காங்க. போங்க, இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் செக்யூர், அதாவது மக்களை பாதுகாக்கிற இடத்துல அவங்க அந்த துப்பாக்கிலாம் கொண்டு வர்றதில்ல. அந்த அளவுக்கு அமைதி பூங்காவாக இருக்குது தமிழ்நாடு. பட் பாருங்கள், பீகார், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் எல்லாம் எவ்வளவு பகீரென்று இருக்கிறது. பார்த்து தான் போக வேண்டியிருக்கு. திடுக்குன்னு உள்ளே வந்துடுறானுங்க குறுக்கால. அப்புறம் ஆப்போசிட்டில் வண்டியில் வரானுங்க. எப்பா பயமாகவே இருக்கப்பா இவனுங்க கூட. நானும் ஒரு ஸ்டெச் எடுத்துடலான்னு பார்த்தா இந்த பாட்னா நெருங்க சேட்டை அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரிங் ரோடு விடுங்க, இது எங்கேயோ போகுது. நீங்கள் 3 கிலோமீட்டர் தாண்டி லெஃப்ட்டு திரும்புதில்ல, அதான் ரிங் ரோடு. 3 கிலோமீட்டர் தாண்டி பாட்னாவுக்கு முன்னாடியே லெஃப்ட்டு கட் ஆகுது. அது உங்களுக்கு காட்டுது. எனக்கு வந்து பாட்னாக்குள்ளே போய் அந்த பக்கமாக காட்டுது. அதில் வந்து டைம் கம்மியாக காட்டுது. ஓ, அதான் 2ல் 1 தொடுங்கன்னு. 2ல் 1. அந்த 3 கிலோமீட்டரில் திரும்பணுமா இல்லை பாட்னாக்குள்ளே போகணுமா? 2ல் 1 தொடங்க. யாராவது கேஷ் நீங்கள் தொடுங்க. 2ல் 1 தொடுங்க. காட்டுறதே ஒன்று தான் கட்டுறேண்ணா. 2ல் 1 தான். 2லன்னா 1 வரியா? உள்ளூரில் திருச்சியிலே கூகுளை பார்த்தா சுற்றுறதுன்னு. நீங்கள் பாட்னாவில் வந்து இப்போ பீகாரில் வந்து கூகுள் பார்க்காம போக முடியுமா? அப்படி ஒரு குழப்பத்தில் உட்காந்துட்ருக்கோம். இப்போ 2 ரூட்டு காட்டுது எதில் போகலாம் அப்படின்ட்டு. ஒன்று சிட்டிக்குள்ளே, முழுமையாக சிட்டிக்குள்ளே போகுது. பீகாரோடைய வடக்குலேருந்து தெற்க வரைக்கும் போகுது. அப்படியே தெற்குலேருந்து வடக்கு வரைக்கும். இன்னொரு ரூட்டு அதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் கூகுளுக்குள்ளே தான் போகுது. ஏர்போர்ட்டுக்கு இந்த பக்கமாக போகுது. இது வந்து ஏர்போர்ட்டை சுற்றி அப்படி போகுது. இந்த ஒரு ஹைவே இருக்குது. இது வந்து பெரிய ஹைவேவாக இருக்குது. பட் இது சுத்தல், இது வேண்டாம். சரி, நம்ம வந்து இதே எடுப்போம். இதுன்னு இங்கேயே சிங்கிள் ரோடு ஆயிருந்தா தான் பார்க்க வேண்டியிருக்கு.